ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபாரஸ்ட் vlog தான். 6 minutes ஃபாரஸ்ட் vlog. கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக பொறுமையாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். வாங்க போயிடலாம். அதாவது காடு மலை எல்லாத்தையும் தாண்டி போவாங்கள்ல, அது மாதிரி தான் இவர் எல்லா காட்டையும் மலையும் தாண்டி அப்படி என்ன இடத்துக்கு போகிறாருன்னு பார்ப்போம். எஸ், நம்ம டெய்லியுமே vlogல பார்க்குற காட்டுக்கு தான் போகிறாரு. வேட்டையாடுறது, சமைக்கிறது, அப்புறம் நிறைய வித்தியாசமான வீடியோஸ் எல்லாம் இந்த காட்டில் பார்த்துருக்கோம்ல. இன்றைக்கி அதோட வியூஸ் எல்லாம் நல்லா பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். எஸ், அந்த காடு மலையெல்லாம் தாண்டி இந்த தீவுக்குள்ளே இருக்க ஒரு காட்டுக்கு வந்து தங்குறாங்க. செம்ம vlogs எல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் தமிழ் வாய்ஸ் ஓவரில் கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செம்மையாக இருக்குல்ல வியூஸ் எல்லாம். எஸ், என்னதான் இருந்தாலும் இயற்கையை அதுவும் கேமரா மூலமாக பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். நான் இதெல்லாம் ஒரு சகதி தான் சொல்கிறீங்க தெரியுது எனக்கு. பட் இருந்தாலுமே அது காட்டுக்குள்ளே அந்த முள்ளாக இருக்கும்போது அது வெட்டப்பட்ட மரமாக ஏன் இப்படி இருக்குன்னு தெரில. அதுக்குள்ளே ஒன்று பார்க்க போகிறோம். என்னென்னா ஆமை தெரியுதா? ஆனால் இறந்து போன ஆமை, ரொம்ப வயசான ஆமை புழுக்க, ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் இறந்து போயிடுச்சு. அதோடு சேர்ந்து அவர் அப்படியே அந்த காட்டை சுற்றி காமிக்க போகிறாரு. சில வியூஸ் பார்த்துட்டு அப்படியே அவர் இந்த பதுகுழியெல்லாம் ரெடி பண்ணி எது மாட்டுதோ அதை வேட்டையாடி சமைச்சு சாப்பிடுவார்ல, அது மாதிரி இன்றைக்கி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாரு. அதில் என்ன கிடைக்குது, அதை எப்படி சமைச்சு சாப்பிட்றாங்கன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். செம்ம வியூவாக இருக்குல்ல காடெல்லாம். எஸ், உள்ளே பார்க்கும்போது அப்படி தெரில, ஆனால் வெளியே அந்த ட்ரோன்லனா பார்க்கும்போது செம்மையாக இருக்குது வியூஸ் எல்லாம். அப்படியே காட்டில் மேலே ஏறாரு. ஒவ்வொன்றா எங்கெங்கே தங்குறாருன்றதை காமிப்பார் புல்க. இன்னைக்கு தான் அந்த காட்டை வெளியே இருந்து பார்க்குறோம். இது வரைக்கும் உள்ளேருந்து தான் பார்த்துருக்கோம். நல்லா வேட்டையாடுறது, சமைக்கிறது, சாப்பிட்றதுன்னு. பட் வெளியே இருந்து பார்க்கும்போதுமே நல்லா இருக்குது. இங்கன்னா இவ்வளோ பெரிய மரம்லாம் பார்க்குறது கஷ்டம். அதை வெட்டி வெட்டி போடுறோமே. அங்கே எல்லா மரமுமே பெருசாக தான் இருக்குது. இதுதான் அந்த நதி மாதிரி வருதுல்ல, இந்த நதி இல்லை, கடலோட ஒரு ஓரம். அது அதுவாகவே வருது இந்த காட்டுக்குள்ளே. சில நேரம் அதுவாகவே மீன் ஓரத்தில் கிடக்குங்க. அதெல்லாம் சமைச்சு சாப்பிடுவாங்க இவங்க. இது குடிக்கிற தண்ணியா, அதான் அங்கே இது பண்ண யாருமே இல்லையே, அதை சுத்தம் பண்ண. அதனால் ஒரு சைடு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உப்பு கைக்குள்ள சில நேரம் அந்த பாறைக்கு இடையில வர தண்ணியெல்லாம் குடிப்பாங்க. நம்ம மற்ற வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம்ல, பாறைக்கு இடையில வர தண்ணியை வாட்டர் பாட்டில்லாம் பிடிச்சி குடிப்பாங்க. எல்லாமே பெரிய பெரிய மரமாக இருக்குது. அதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த மூங்கில ஃபுல்லாகவே கட் பண்ணி ஒன்று ரெடி பண்ண போகிறாங்க. என்ன ரெடி பண்ண போகிறாங்கன்றதை பார்த்துடலாம். எல்லாமே பெரிய பெரிய மூங்கில். ஃபுல்லாக பாதி பாதியாக கட் பண்ணியாச்சு. எல்லாம் ஒரே ஹைட்டு கட் பண்ண மாதிரி இருக்குது. இருக்கிறத வச்சே கருவி ரெடி பண்ணிடுறது. ஒரு ஆயுதமே ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன, குழி தோன்றாங்க. எதுக்கு குழி தோன்றாங்க? அந்த இதெல்லாம் நடுறதுக்கு புல்க. எஸ், இந்த ஏதாவது பொருள் மாற்றுறதுக்கு, பொருள்ன்றேன் பாருங்க, ஏதாவது விலங்கு மாற்றுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. எந்த விலங்கு மாட்டுதுன்னு பார்ப்போம். பட் இதெல்லாம் செய்ய ரொம்ப பொறுமை வேணும். கயிறு கூட இருக்காது, இருக்கிறத வச்சு தான் ஜமாளிக்கணும். கயிறு இருக்கே, பட் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. அவங்க அந்த மூங்கில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தென்னை இதைத்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க கயிறு மாதிரி. அப்படியே மேலே போட்டுட்டு இதோ செடியோட வார், செடி இருக்குது பார்த்தீங்களா, அதை வார் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது பிடிபடுமான்னு பார்க்குறாங்க. பிடிபட்டால் இப்படி தான், அது வாய் வச்ச உடனே அந்த சாப்பாட்டில் அதுவாகவே மாட்டிக்கிடும். அதால் வெளியே போக முடியாது. பார்ப்போம் என்ன மாட்டுதுன்னு. மேலே ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அப்படியே புல்லை வச்சு அப்படியே மூங்கிலெல்லாம் போட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சாச்சு. அப்படியே அது இருக்கிற சைடே போகக்கூடாது, ஏன்னா நம்மளோட மனுஷ வாடைக்கு அது வரவே செய்யாது. ஸோ அதை அந்த சைடே விட்டுட்டு இந்த சைடு உட்காந்துக்கணும்.
பார்ப்போம். அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தையும் போடுறாருங்க. குட்டி தூக்கம் போட்டுட்டு அங்கே போய் என்ன பிடிச்சிருக்காரு என்ன கிடச்சிருக்குன்றத பார்ப்போம். ஒரு தடவை பதுகுழி ரெடி பண்ணி நண்டெல்லாம் பிடிச்சாரு ஃபுல்லாகவே. இந்த வாட்டி என்ன பிடிச்சிருக்காங்க? எதுவும் மாட்டின மாதிரி தெரியலையே. என்னமோ ஒன்று மாட்டியிருக்கு. எஸ், அணிலை சமைச்சு சாப்பிட போகிறாங்களா? வெஜிடேரியனாக இருந்துட்டு பார்க்குறது கஷ்டம். வெஜிடேரியனாக இருந்துட்டு ஸ்கிப் பண்ணணும்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த சேனலில் ஃபுல்லாகவே வேட்டையாடுற வீடியோ தான் வரும். எஸ், அணில் கிடச்சாச்சு. இது மேலே மேலே ஏறிது, அதனால் போகவே முடியல. அதான் மேலேயும் அடைச்சி வச்சுட்டாங்களே, வெளியே ஓடிடுச்சுங்க. எஸ், இன்றைக்கி அவருக்கு சாப்பாடு போச்சு. அவர் தான் எது கிடைச்சாலும் சமைச்சு சாப்பிடுவாரே, விட்டுட்டாரு. இந்த அணிலுக்கு நல்ல காலம். இந்த மாதிரி பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.